இதுக்கு முன்னாடி வந்து நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இனிமே இதுதான் நார்மல். எங்க நாட்ல இருக்கிற பெண்களோட குங்குமத்த அழிச்சீங்கன்னா, உங்களோட நாட்ல இருக்கிறவங்களே நாங்க அழிச்சுடுவோம். இந்த தீவிரவாதிகள அழிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவால்பூர், முரிட்கே. இதுதான் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா தீவிரவாதத்துக்கும் தலைநகரமே வந்து இந்த 2 ஊர்கள் தான். நியூயார்க்ல நடந்த அந்த ட்வின் டவர்ஸ் இருக்குல்ல, அந்த தாக்குதல்ல இருந்து லண்டன்ல வந்து ட்ரெயின்ல தாக்குதல் நடந்துச்சு. அதுவரைக்கும் எல்லாத்தையுமே அண்ட் இந்தியால இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தாக்குதல்கள் இத்தன வருஷத்துல. இது எல்லாத்துக்குமே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பவால்பூர் அண்ட் முரிட்கே அப்படிங்கிற 2 ஊர் பாகிஸ்தானுக்குள்ள இருக்குது. அத 2யுமே வந்து நம்ம இப்போ தகர்த்தியாச்சு. அங்க இருக்கிற அத்தனை தீவிரவாதிகளையுமே வந்து நம்ம இந்தியா வந்து தகர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போதைக்கு நம்ம நிறுத்தி தான் வச்சிருக்கோம். We have only paused. ஓகேவா? அண்ட் இதுக்கு மேல நம்ம கன்டினியூ பண்ணணுமா வேணாமாங்கிறது அவங்களோட ஆக்ஷன்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்படியே ஒரு டைரக்ட் ஆப்போசிட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, நான் சொன்னதை கேட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் அவங்க போரை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, நான் நிறுத்தி இப்போதைக்கு பாஸ் பண்ணியிருக்கோம். நாங்க நிறுத்தல, கேப் விட்டுருக்கோம். நாங்க மறுபடியும் கன்டினியூ பண்ணுமா வேணாமாங்கிறது இவங்களோட செயலை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து தீவிரவாதிகளையும் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் தனித்தனியா பார்க்க மாட்டோம். ரெண்டும் ஒன்னு தான் அப்படின்னு இன்டைரக்டா பாகிஸ்தானோட ராணுவத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டேவை தவிர நம்ம பதில் கடிக்க ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்ம்டு பேசஸே வந்து நம்ம தாக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த தீவிரவாதி வேற, தீவிரவாதிக்கு பின்னாடி இருக்கிறவன் வேற அப்படின்லாம் பார்க்க முடியாது. 2 பேரும் எங்களுக்கு ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து இனிமே இந்த சும்மா இந்த நியூக்ளியர் வச்சு வந்து எங்களை பயமுறுத்தலாம் முடியாது. ஸோ அணு ஆயுதம் தான் வந்து பாகிஸ்தானை இவ்வளோ நாள் இந்தியா பெருசா இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி 2 சைடுமே ஒரு பெரிய போர் வராமல் இருந்ததுக்கு காரணம். கார்கிலுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர் வரல. அதுக்கு ரீசன் வந்து வேர்ல்டு லெவல்ல எல்லாருக்குமே தெரியும் 2 கண்ட்ரி கிட்டயும் அணு ஆயுதம் இருக்குது. ஆனா இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இனிமே இந்த சும்மா அணு ஆயுதத்தை வச்சுலாம் எங்களை பயமுறுத்திட்டு இருக்க முடியாது. இதுமே அதெல்லாம் செல்லாது. நீங்க எங்க நாட்டுல வந்து தீவிரவாதம் பண்ணீங்கன்னா உங்களை அடிச்சிருவோம் அப்படிங்கறத வந்து பிரைம் மினிஸ்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கு அடுத்து பாகிஸ்தான் வந்து மொத்தமாவே ஷேக் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற தீவிரவாத கேம்ப் வந்து நம்ம இவ்வளவு தாக்குவோம்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எங்க கூட கோஆர்டினேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து எங்க கூட கோஆர்டினேட் பண்ணிருக்கணும். எங்க கூட கோஆபரேட் பண்ணி அந்த தீவிரவாதிகள் யாரு, உங்க ஊர்ல இருந்து வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்களா, இவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். எங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணி இவங்களெல்லாம் வந்து தப்பு செஞ்சவங்கள தண்டனைக்கு ஜஸ்டிஸ்க்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். அதுக்கு பதிலா பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா நம்மளையே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் இந்தியாக்குள்ள வந்து தாக்குறாங்க. பதிலுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணும், இங்க இருந்து வந்த தீவிரவாதிகள் இவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி புடிச்சு கொடுக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க பாகிஸ்தான், பதிலுக்கு எங்களையே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தாக்க ஆரம்பிச்சப்போ ஸ்கூல்ஸ், காலேஜஸ், குருத்வாராஸ் அண்ட் கோவில்ஸ். ஸோ குருத்வாரான சீக்கியர்கள் வந்து கும்பிடக்கூடிய இடங்கள். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அண்ட் பிளஸ் இந்தியாவோட மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க, தீவிரவாதமும் பேச்சும் ஒரே நேரத்தில் நடக்காது. தீவிரவாதமும் வணிகமும் பிசினஸ் ஒரே நேரத்தில் நடக்காது. ரத்தமும் தண்ணியும் ஒன்னா ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்தியா வந்து இப்போ பாகிஸ்தான் கூட இருக்கக்கூடிய எல்லா விதமான சாஃப்ட் பவரையும் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் கூட வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற நிறைய சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸோட அக்கௌண்ட்ஸ் வந்து இந்தியாவில் தெரியாது. அங்க இருக்கிற சாங், மியூசிக், அங்க இருக்கிற ஏதாவது ஒன்று ஆரிஜினேட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருந்தா கூட இங்க இருக்கிற ஓடிடில இருந்து யூடியூப்ல இருந்து கூட ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கும் மெசேஜ் போயாச்சு. இப்போ நம்ம சவுத் இந்தியால இருந்து இது பாக்குறப்ப வித்தியாசமா இருக்கலாம். லைக் பாகிஸ்தானி ஆக்டர்ஸ் எவ்வளவு இருக்காங்க. ஆக்சுவலா பாலிவுட்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய பாகிஸ்தானி ஆக்டர்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிவுட் படங்கள்லயே இருப்பாங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் யாரையும் என்கரேஜ் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இன்ஃபேக்ட் அங்க இருக்கிற அப்படி ஒரு ஆரம்பிச்ச ஒரு ப்ராடக்ட் நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு படம் இன்னைக்கும் அதை வச்சு யாராவது சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னா அதுவும் வேணா, அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அங்க இருக்கிறவங்க இந்த ஆர்டிஸ்ட் யாரையுமே வச்சு இங்க இருக்கிறவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதீங்க, சம்பாதிக்க விடாதீங்கங்கறத இந்தியா எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. சோ அங்க தான் சொல்றாங்க, தீவிரவாதமும் பேச்சும் ஒண்ணா நடக்க முடியாது, தீவிரவாதமும் வணிகமும் ஒண்ணா நடக்க முடியாது. சோ இதெல்லாம் வணிகத்துல வந்துரும். அதே மாதிரி வந்து நம்ம 2 கண்ட்ரிக்கு நடுவுல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா இஸ் a huge market. Every country wants to do business with India. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இந்தியாவோட பிசினஸ் பண்ணணும். ஆனா இப்போ அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு மறுபடியும் சொல்றாங்க. அண்ட் ரத்தமும் தண்ணியும் ஒண்ணா ஓடாதுங்கிறது தான் வந்து இதுல முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் a indirect reference to Indus Waters Treaty. இந்த ஒரு விஷயம் தான் பாகிஸ்தான் வந்து பஹல்கம்ல தாக்குதல் நடந்த உடனே இந்தியா சொல்லிச்சு, நாங்க இனிமே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணியை வந்து நம்ம டேம் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த டேமை க்ளீன் பண்றதுக்கு கூட பாகிஸ்தான் கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியது ரொம்ப நாளா இருந்துச்சு. ஏன்னா இங்க க்ளீன் பண்ணிட்டோம்னா தண்ணியோட ஸ்டோரேஜ் இங்க அதிகமாயிடும், அவங்களுக்கு தண்ணி ரிலீஸ் பண்ற டைமிங் எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது நிறைய இருந்துச்சு. சோ அப்பவே இந்தியா என்ன சொல்லிருச்சுன்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்க மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதை சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ட்டாங்க. இப்போ மறுபடியும் என்ன சொல்றாங்க, இண்டஸ் வாட்டர் இப்போ பிரச்சனை 2 நாட்டுகளுக்கும் இருந்த இதுதான், தாக்குதல்கள் தான் நிறுத்தி இருக்கோமே தவிர இந்தியா அதை விட முக்கியமா நாங்க வந்து உங்களுக்கு குடுக்குறோன்னு எந்த தண்ணியும் கிடையாது, இனிமே இது எங்க தண்ணிங்கிறத வந்து மறுபடியும் இந்தியா வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிச்சுனால் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியே தீரணும். இதுக்கப்புறம் அவங்க அப்படியே இந்தியாவோட பிசினஸும் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம், நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து போருக்கான காலகட்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா அதே நேரத்தில் இது தீவிரவாதத்துக்கான காலகட்டமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.